சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கனும் ரசமும் தான் வச்சுருந்தோம். ஸோ குக் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு. ஸோ நான் அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்சை முடிச்சிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் லஞ்ச் தான் முடித்தோம். புதுசாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் டியா குயினா ஃபேஷனுங்கிற ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராடக்டோட அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வந்த ஆர்டரை நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஈவினிங் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுக்காக டிமார்ட் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. பர்ச்சேஸை முடிச்சுட்டு வரும்போது ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ரொட்டீனுக்காக சண்டே வாங்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு இட்லியும் ஆஃப்டர்நூன் வச்சிருந்த சிக்கனையும் மேனேஜ் பண்ணிடலான்னு இருந்தேன். ஆஃப்டர்நூன் கரண்ட் இல்லைங்கிறனால தேங்காய் அரைக்காமல் வச்சுருந்தேன். நைட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் மட்டும் அதில் ஆட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்க்கான ஓன் ஜுவல்லரி கார்டை நான் மேக் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே மேக் பண்ணி ஜுவல்லாம் அதில் செட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண பிளேஸை நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next video.